வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா, சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். இளைய சமுதாயத்தை இன்றைக்கு முகவர்களாக, கொத்தடிமைகளாக, கிடைக்கின்ற வேலையை செய்யக்கூடிய ஒரு முழு நேர முகவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். மறுபக்கம் திரைப்படம் சார்ந்த நபர்கள் ஆண்டு கணக்கில் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். நம்மை ஒரு கொத்தடிமைகளாக, இவர்கள் மட்டுமே முதலமைச்சராக வரப்பட வேண்டும் என்ற ஒரு ஆளுமை இன்றைக்கு வருடக்கணக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றது. மறுபக்கம் ஒரு தனிநபர் ஆதிக்கம் நம்மை முழுமையாக நம்மளுடைய உடைமைகளை பறித்து இன்றைக்கு இளைய சமுதாயம் ஒரு நிலையான அவர்களுக்குரிய அங்கீகாரம் இல்லாமல் கிடைக்கின்ற வேலையை செய்யக்கூடிய முகவர்களாக மட்டுமே மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நிலையான சம்பளம் நிர்ணயம் இல்லாமல் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மருத்துவ காப்பீடோ அல்லது விபத்து காப்பீடோ ஓய்வூதிய திட்டம் எதுவும் இல்லாமல் இன்றைக்கு ஒரு கொத்தடிமையான வாழ்வாதாரத்தை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மறுபக்கம் இடம்பெயர்ந்து இந்த வடமாநிலத்தாருடைய ஆதிக்கம் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டை மிகப்பெரிய அளவில் ஊடுருவி நம்மளுடைய மிகப்பெரிய இன்றைக்கு ஆளுமையாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று என்பது இல்லாமல் இன்றைக்கு கூலி தொழிலாளி நம்மளுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக அழிந்து கொண்டிருக்கின்றது. ஒரு அங்கீகாரம் இல்லாத வாழ்வாதாரத்தை நம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மறுபக்கம் இடம்பெயர்ந்து வந்து இன்றைக்கு ஒரு குறைவான சம்பளத்தில் சேரக்கூடிய நபர்கள் நம்மை மீண்டும் மீண்டும் கொத்தடிமைகளாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதை எதுவுமே கண்டுகொள்ளாமல் மத்திய அரசு மிகப்பெரிய இன்றைக்கு தமிழ்நாட்டை முழுமையாக ஆளப்பட வேண்டும் என்ற மிக ஒரு உள்நோக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இளைய சமுதாயமே எழுச்சியுற்று உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் அங்கீகரிங்கள். ஒரு மக்களின் பிரதிநிதியாக சட்டமன்றத்தில் அமர்ந்து பேசுவதற்குரிய அங்கமாக நீங்கள் மாற்றுங்கள். நம்மளுடைய ஒவ்வொரு துறை சார்ந்த நம்மளுடைய இளைய சமுதாயம் நம்மளுடைய சட்டமன்றத்தில் உங்களுடைய குரல் கண்டிப்பாக ஒலிக்கட்டும். நன்றி, வணக்கம்.